ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பாடல்கள் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒன்று. எங்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்தது ஒன்று பாடல்கள். குறிப்பாக இந்த ஒலிபரப்பாளர்கள் இருக்கின்றவர்கள், அதேபோல இந்த நேயர்கள் அதிகமாக எல்லோருமே அந்த பாடல்களால் இருந்து ஈர்த்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில பாடல்களுடைய வரிகளை கேட்கின்ற பொழுது சில வரிகள் எங்களுக்கு விளங்காமல் போகும். இந்த வரியில் என்னத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இதில் தான் உண்மையான அந்த பூவுக்கு பிறந்த நாள் அப்படின்ற பாடல் ஒன்று இருக்கிறது, லிட்டில் ஜான் திரைப்படத்தில். அந்த பாடலில் இந்த பூவுக்கு பிறந்த நாள் பொன்னாங்கண்ணி மறந்த நாள். இந்த பொன்னாங்கண்ணி இந்த வரி எனக்கு நீண்ட நாளா ஒரு சந்தேகத்தில் இருந்து, என்னடா பூவுக்கு பிறந்த நாள் பொன்னாங்கண்ணி மலர்ந்த, பொன்னாங்கண்ணிக்கும் பூவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னா, பிறகு தேடி பார்த்தால் அது பொன்னாக நீ மலர்ந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த வரி இருந்தது. அந்த பாடகர் பாடுகின்ற பொழுது அந்த வரியை கேட்கின்ற பொழுது டக்குன்னு நீங்க கேட்டீங்கனாலும் அப்படித்தான் வழங்க, பொன்னாங்கண்ணி மலர்ந்த நாள், பொன்னாங்கண்ணிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா? அந்த வரி அப்படி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பாடல் எனக்கு நீண்ட நாளா கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்தது. அதாவது இப்போ எத்தனையோ டெக்னாலஜிஸ் இருக்கிறது, நாங்கள் லிரிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத டைப் பண்ணி பார்க்குறது. பட் அது அந்த நேரத்தில் தோணலை. அது என்ன பாட்டு அப்படின்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க இப்ப. சரியா? சரியா? இந்த பாடலை சுக்விந்தர் சிங் படிச்சிருப்பார். வளரும் விளைவன் இப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. இது இந்த வளரும் விளைவன் அது எனக்கு நீண்ட நாளா கன்ஃபியூஸாவே இருந்தது. அது திருப்பி ஒருக்க நீங்க கேளுங்க. சரியா? சரியா? வளரும் விளைவன், பிளைவனா என்ன வரி அது எப்படி இருக்கும் நீண்ட நாளா ஒரு கன்ஃபியூஸ். அண்மையில் ஸ்ரீகாந்த் தேவா ஒரு ப்ரோக்ராமுக்காக ரிஹர்சல் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் தான் அந்த பாடல் வரி அந்த காதில் டக்குன்னு விழுந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தெளிவாக படிச்சிருப்பாரு, வளரும் பிள்ளை இவன் அப்படியே சாப்பிடுவேன்ன்றதை. அதை பாருங்க, இந்த சுக்விந்தர் சிங் எப்படி படிச்சிருக்காருன்னு, வளரும் விளைவன் என்று ஆகிவிட்டு. ஆனால் நாங்கள் அதை ரசிக்கிறோம். எப்படின்னு சொன்னால், அவருடைய குரல் வளம் அப்படி இருக்கு, அப்படி இந்த பாடலை ரசிக்கிறோம். இப்படி எத்தனை பாடல்களில் எத்தனை வார்த்தைகள் கொலை செய்யப்பட்டு படிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இசை மேலோங்கி போகின்ற பொழுது நாங்கள் அந்த பாடல்களை ரசித்திருக்கிறோம். அதுதான் உண்மையான விடயம். அதே போல உதித் நாராயணன் எவ்வளவு பெரிய ஒரு பாடகர், தமிழில் நிறைய பாடல்களை தந்திருக்கின்றார். அவருடைய பாடல் வரிகள் சிலது கேட்டால் கூட என்ன வரிகள் அப்படின்னு தோணாது. ஆனால் அந்த வரிகளை நாங்கள் ரசித்து கொண்டு போகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த வரிகள் தமிழிலே பார்த்தால் ஒரு நல்ல ஒரு வரியாக இருக்கும். ஆனால் அவர் படிச்சிருக்கிற வே வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் ரசிப்போம். ஆனால் இப்படி அர்த்தங்கள் புரியாத வரிகள் நிறையவே பாடல்களில் இருக்கிறது. பாடகர்கள் அதை அர்த்தங்கள் புரியாமல் படித்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் ஒரு சில பாடகர்கள். அதில் குறிப்பாக சுக்விந்தர் சிங் நல்ல ஒரு பாடகர். ஆனாலும் இந்த வரியை இவ்வளவு காலமாக மறைச்சி வச்சு இப்படி படிச்சுட்டாரேப்பா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்படி நீங்களும் ஏதாவது பாடல் வரியில் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.